அனைவருக்கும் வணக்கம். வினை தெளிவு சேனலின் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. போன வீடியோவில் பதற்றம் ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த காணொளியில் பதற்றத்திற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு பதற்றம் இருக்கு, என்ன யோசிச்சாலும் இதற்கான காரணத்தை மட்டும் புரிஞ்சிக்கவே முடியல. எப்படி உங்களுக்கு தோணுதா? இந்த காணொளியில் பதற்றத்தை உருவாக்கும் காரணங்களை பற்றி பார்க்க போகிறோம். பதற்றம் உருவாக நிறைய காரணங்கள் இருக்கிறதுனால இந்த வீடியோவை 2 அல்லது 3 பகுதிகளாக பிரித்து பார்க்க போகிறோம். பதற்றம் உருவாவதற்கு முதற் காரணம் நம்முடைய சிந்தனை வடிவத்தில் இருக்கும் சிறு குறைபாடுகள். சிந்தனை வடிவம்னா நம்ம எப்படி சிந்திக்கிறோம், இதை நம்முடைய சிந்திக்கும் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சிந்திக்கிற விதத்தில் ஏதாவது சீர்குலைவுகள் இருக்கா? சிந்தனை வடிவங்கள்ல இருக்கிற சீர்குலைவை காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்றோம். உங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு கவனிச்சிருக்கீங்களா? அல்லது உங்களுடைய சுய உரையாடல்களை நோட் பண்ணியிருக்கீங்களா? எப்பவுமே மனசுக்குள்ள 2 பேர் பேசிட்டு இருக்கிற மாதிரி தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும். நீ இப்படி இல்லை, ஆமா நான் அப்படி இல்லை. இந்த சுய உரையாடல்களை செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்றோம். இந்த சுய உரையாடல்கள் பாசிட்டிவா இருக்கா அல்லது நெகட்டிவா இருக்கா அப்படின்னு கவனிச்சிருக்கீங்களா? உதாரணத்துக்கு, நான் உபயோகம் இல்லாதவன், நான் எதை செஞ்சாலும் உருப்படாது, உலகத்திலேயே நான் தான் பெரிய முட்டாளா இருப்பேனோ, எதை செஞ்சாலும் சொதப்புறேன்னு, மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரியே எதிர்மறையா யோசிச்சுட்டே இருந்தா பதற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இதை சிந்திக்கும் விதத்தில் ஏற்படும் சீர்குலைவுன்னு சொல்றோம். காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ல பல வகைகள் இருக்கு. சில உதாரணங்களை சொல்லணும் அப்படின்னா, வடிகட்டும் வடிவம், அதாவது ஃபில்டரிங் காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன், பேரழிவு சிந்தனை வடிவம் கேட்டாஸ்ட்ரோஃபைசிங், கருப்பு வெள்ளை சிந்தனை வடிவம் பிளாக் ஆர் ஒயிட் திங்கிங், ஜெனரலைசிங், அதாவது பொதுமைப்படுத்தும் சிந்தனை வடிவம். சில சிந்தனை வடிவங்களை பற்றி இனி வரும் வீடியோக்களில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்முடைய சிந்தனை வடிவங்களை கொஞ்சம் கவனித்து நேர்மறையாக பாசிட்டிவாக மாற்ற ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்முடைய பதற்றம் குறையும். அடுத்த காரணம் நம் பணிபுரிகிற இடம். நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள், அதாவது பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, உணவு, வீடு, உடை, இந்த தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணுறோம்? இதுக்கு வருமானம் முக்கியம். இந்த வருமானம் வேலையிலிருந்தோ அல்லது பிஸ்னஸ்ல இருந்தோ வரலாம். இதிலிருந்து வேலை எவ்வளவு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வேலை செய்கிற இடம் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் பதற்றம் இல்லாமல் இருக்கும். நம்முடைய வேலை நம்முடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுனால நம்முடைய மூளை வேலை செய்கிற இடத்துல இருக்கிற அபாயங்களை தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கும். அதாவது இது ஒரு சர்வைவல் மெக்கானிசம். இதனால தான் வேலை செய்கிற இடத்துல சின்ன தப்பு செஞ்சாலும் ரொம்ப பயப்படுறோம். தவறுகள் மறுபடியும் நடக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நம்முடைய வேலை போயிடுமோ, நம்மளை பற்றி வேலை செய்கிற இடத்துல என்ன பேசுவாங்க, நான் மற்றவங்களை விட பின்தங்கி இருக்கிறேன்னா, ஏன் என்னால் மற்றவங்க மாதிரி வேகமாக முன்னேற முடியல, இந்த மாதிரி எண்ணங்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக பதற்றம் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பதற்றத்தை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இனி வரும் வீடியோக்குள்ள பார்க்கலாம். சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு எங்கே நஷ்டம் வந்துருமோ அப்படிங்கிற பதற்றம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். 3வது காரணம் நியூஸ் பேப்பர், டிவி, சோஷியல் மீடியா. ஒரு காலகட்டத்தில் நியூஸ் பேப்பரே கிடையாது, வாய் வழியாக பரவுற விஷயங்கள் தான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒவ்வொரு நிமிடமும் பரபரப்பு செய்திகள் வந்துட்டே இருக்கு. அதாவது பிரேக்கிங் நியூஸ், உலகம் முழுவதிலிருந்தும் பிரேக்கிங் நியூஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. டிவி அலறிட்டே இருக்கு, அல்லது ஏதாவது ஒரு செய்தியை தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா பதற்றம் இயல்பா உருவாகிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு, இப்போ ஈரான்ல வாரம் நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி தொடர்ந்து படிச்சுட்டோ அல்லது கேட்டுட்டோ இருந்தோம்னா நம்மை அறியாமலே பதற்றத்திற்கு உள்ளாகிறோம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணத்தை பார்க்க போறோம், உடைந்து போன உறவுகள். இதை நம்முடைய ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஏற்படுகிற விரிசல்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வேலை செய்கிற இடத்துல, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், வீட்டில் எப்போவுமே ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்தால் எப்படி இருக்கும்? எந்த நிமிஷத்தில் எது நடக்கும் அப்படின்னு தெரியாது. எந்த நேரத்தில் சண்டை வெடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல். அதாவது எப்போவுமே ஒரு கோல்டு வார் போன்ற ஒரு நிலை.
இப்படி ஒரு பயத்திலேயே வாழும் பொழுது பதற்றம் நம்மளோட சேர்ந்து வாழுது. இப்போ குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரோட பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்குவோம். அவங்களோட உறவு கிட்டத்தட்ட முறிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழையிறாருன்னு நீங்க உணர்ந்த உடனே பதற்றம் ஏற்படும். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பிறகு அவருடைய அருகாமையே பதற்றத்தை அதிகரிக்கும். இதை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இவரை தவிர்க்க நம்ம என்ன செய்யலாம்னு மனசு யோசிக்க ஆரம்பிக்கும். இதை நீங்க ஆபீஸ்லயும் கவனிச்சிருக்கலாம். நமக்கு பிடிக்காதவங்களை பார்த்தா ஒதுங்கி போக தோணும். ஒரு கல்யாண வீட்டில் உங்களுக்கு பிடிக்காதவங்களை பார்க்குறீங்க, அவங்கள பார்க்காம அவங்களோட பேசாம எப்படி தவிர்க்கலான்னு நம்ம யோசிச்சிருக்கலாம். இப்படிப்பட்ட நேரங்களில் நம்முடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கும்? தேவையற்ற விவாதம் வருமோ, சண்டை மூளுமோ, கணவன் மனைவியிடையே பிரச்சனை இருந்தா குழந்தைகளோட நிலைமை பாதிக்கப்படுமோ, இவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நண்பர்களிடையே பிரச்சனை இருந்தா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிருமா, இப்படி பயங்கள் தொடர்ந்துட்டே இருந்தா பதற்றமும் தொடரும். அதாவது நம்ம எப்பவுமே ஒரு உயர் எச்சரிக்கை நிலையில இருக்கும். இத ஹைப்பர் விஜிலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நமக்கு ஹைப்பர் விஜிலன்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த கட்டத்துல பதற்றத்தை பத்தி போதுமான புரிதல் இல்லைன்னா பதற்றத்தை தவிர்க்கவோ அல்லது டைவர்ட் பண்ணவோ திசை திருப்பவோ நம்ம முயற்சிக்கிறோம். ஆனா இது பதற்றத்தை குறைப்பதற்கு பதிலாக அதிகரிக்குது. உதாரணத்துக்கு டிவி பார்க்கலாம், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற ஆப்ஸ்ல நிறைய நேரத்தை செலவழிக்கலாம், அல்லது எந்த கட்டுப்பாடும் இல்லாம சாப்பிடலாம். தேவை இருக்குதோ இல்லையோ பொருட்களை வாங்கி குவிக்கலாம். ஒருவேளை டெம்பரரியா பதற்றம் குறைஞ்ச மாதிரி தோணினாலும் உண்மையிலேயே பதற்றம் அதிகரிக்கிறது. இப்ப நமக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கோ அப்படிங்கிற கவலையும் சேர்ந்து வருது. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பதற்றம் அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கை மணி. இது என்னன்னு கவனிச்சு செயல்ல இருங்கன்னா பதற்றத்தை கண்டிப்பா குறைக்கலாம். மேலும் சில காரணங்களை அடுத்து வரும் வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்ப்போம். என்னுடைய வீடியோக்களை பார்க்காதவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு தொடர்ச்சி நல்லா புரியும். பதற்றத்தை பத்தி தொடர்ந்து நம்ம பார்ப்போம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.